பிரபாஸ் நடிப்பில் வர இருக்கிற ராஜா சாப் இந்த திரைப்படம் வந்து டீசர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீசரை வச்சு இந்த படம் வந்து எப்படி இருக்கும்ன்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரோடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்தோடைய வாய்ஸ் தான் வருது. மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். இந்த சாம்ராஜ்யத்தை நான் தான் உருவாக்கினேன், இந்த இதை வந்து நான் தான் ஆளுவேன், ஃபுல்லாவே நான் தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவேன், நான் தான் என்னோட இது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படிதான் இந்த டீசர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிராபிக்ஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்கும் தேட்டர் பார்க்கும்போது. அது மட்டும் இந்த கண்ணாடி உடைய சவுண்டு, இந்த காத்து அடிக்கிற சவுண்ட், இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லரா அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம பிரபாஸோட வாய்ஸ்ல வந்து ஹலோ ஹலோ வண்டி கொஞ்சம் மெது, அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல நல்லா கொடுத்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் படத்தை வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. இது மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுலதான் நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வரும், ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வரும், தேவையில்லாம 2 பாட்டு வரும், அப்படின்ட்டு டபுள் மீனிங் காமெடி அப்படி இப்படின்ட்டு போடுவாங்க. இதுலயே தெரிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 3/4 மணி நேரம் நம்மள வந்து தூங்க வைக்க போறாங்க. அப்படிதான் இந்த ட்ரெய்லர் வந்து வருது. அதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு புதையலை தேடி எடுத்து கொடுத்தாங்க, உனக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு அந்த டாஸ்கை கொடுக்கும்போது அதை செய்யும்போது அப்பதான் தெரியுது இவர் தான் உண்மையான பேரன், அந்த ராஜ்யத்தோட ஆள பிறந்தவரே இவர் தான் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வரலாம். அதை வச்சு கதைகளம் வந்து உருவாக்கி சஞ்சய் தத்துக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதை போன ஜென்மத்துல, அதை வந்து ட்விஸ்டா வச்சு செகண்ட் பார்ட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படின்ட்டு அது எப்படி அந்த விஷயத்த முறியடிச்சு அந்த புதையலை எப்படி மீட்டு எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி லீட் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்துதான் இந்த படம் வந்து அமையுது. இது ரஜினிகாந்த் நடிச்ச லிங்கா திரைப்படம், அரண்மனை திரைப்படம், ஸோ அந்த திரைப்படத்தோட கதையெல்லாம் செஞ்சு வச்ச மாதிரி தான் இந்த கதைக்களம் இருக்கும். கதைக்களம் பெருசா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவோட விஷயங்கள் புதுசா பண்ணும்போதும் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பண்ணும்போதும் திரைக்கதையை மட்டும் நல்லா அமைச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும். ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கணும்ன்றதுக்காக சஞ்சய் தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளான் பண்ணி பண்ணணும். தமிழ்ல சொல்லவே தேவையில்லை, மற்ற மொழி படங்கள் தான் வந்து பயங்கர பிச்சுட்டு உதருது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கண்டிப்பா இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை பெறும். பிரபாஸோடைய அடுத்த 1000 கோடிக்கு தான் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படியோ இந்த திரைப்படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எப்படி இந்த மாதிரி கதைக்களம் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த கதைக்களம் எப்படி இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய். வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா.